இல்ல நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் சேர்ந்து உறுதிமொழி மாதிரி ஒரு பாட்டு ஏத்தோம். எம்மதமும் சம்மதமாகும் அப்படின்னு போயிட்டோம் ஜாலியா அப்படியே. அப்படிலாம் இல்ல. பின்னாடி அடி அடி அடிச்சிட்டோம். எஃப்ஜே கோவக்காரன்றதே வந்துட்டு ஒரு பொய்னா கிடையாது. எஃப்ஜே ஒரு பாவப்பட்ட ஜீவன் பாருங்க. உங்களுக்கு தெரியாதா 1000 லைட்டு நம்ம பாவப்பாட்டுன்னு ஓரமா எங்கேயோ இருக்கோம். பைபிள் சம்பந்தப்பட்டதுல அந்த கட்டம் கிடையாது. இந்து மதத்துல அந்த கட்டம் உண்டு. எந்த அடிப்படையில் அந்த கட்டத்தை காமிக்கிறீங்க? கட்டம்னா புரியல. கட்டம் காமிக்கிறீங்களா? கட்டம் அது வந்து விட்ச்கிராஃப்ட் சிம்பிள்ஸ். விட்ச்கிராஃப்ட் சிம்பிள்ஸ் அது. ஸோ அது வந்து மேலை நாட்கள்ல விட்ச்கிராஃப்ட் சிம்பிள்ஸ் அப்படி இருக்கும். ஒரு உடம்பு அந்த பைபிள்ல இருக்கிறது கிடையாது. ஆன்டி கிறிஸ்டியானிட்டியில இருக்கு. அதை தான் சொல்லுவாங்க கீரல் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து இந்த கீரல் எழுத்துக்கள்லாம் அந்த புக்ல இருக்கிறது. ஸோ அதுதான் உடம்புல இருக்க தழும்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து ஹீரோ இவர் பண்ணிருக்கிறது சொல்லியிருப்பாரு. இதை நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இது எல்லாமே கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. பைபிள் கிடையாதுங்க, பிளாக் பைபிள். இது வந்து அந்த இதுக்கு ஆப்போசிட்டா உள்ள இதுல இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸ்பெயின், பிரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. சாத்தான்ங்கிறது கிறிஸ்தவனா வேற ஜாதியா? எனக்கு புரியல. சாத்தான் சொல்றீங்க. அது பைபிள்ல இருக்கா வேற எதுல இருக்கு? வேற எதுல இருக்கு? வேற எதுல இருக்கு? கிறிஸ்டியானிட்டி வேற இருக்கு. ஆமா. இப்போ நீங்க மெக்சிகோல இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு படத்துல இதே மாதிரி டைரக்ட் சொன்னாரு. நீங்க சொன்னாரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அது இங்க இல்லையேங்கறேன் சார். அது இப்போ இங்கே ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஒரு புது விஷயத்த சொல்லலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். முன்னாடி காலத்துல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் படைப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் எவிடன்ஸா நான் எடுத்து சிபிஎஃப்சிலையும் காட்டினேன். அதை நான் எடுத்து ரிசர்ச் பண்ண விஷயம் தான் இருக்கு. முன்னாடி நடந்த விஷயம் தான், ஒரு ஃபிக்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுற விஷயம் தான். இப்போ இருக்கு இங்கே இருக்குன்ற மாதிரி நான் எதுவுமே காட்டுறேன். இந்த படம் நாத்திகத்தை சொல்லுதா இல்லையா? என்ன காரணம்னா கடவுள் காப்பாருன்னு சொல்றீங்க, இதையும் சேர்த்தானே ஏன் காக்கலன்னு அந்த பொண்ணு கேட்குது. அந்த கேள்விக்கு விட என்ன சார்? அதான் அவங்க காக்கலன்னு ஒரு சைடு வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு சைடு இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல போய் அவங்க வந்து காக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல போறாங்க. அவங்களே தான் அழிச்சுக்கிட்டாங்க தானே. அவங்க நல்லா வாழலையே, இந்த விட்ச்கிராஃப்டை கையில் எடுத்துட்டு அவங்க வந்து நல்லா வாழலையே. சரி, அப்போ அந்த பாதிரியார் தான் செத்து போயிடுறாரு சார். அதுதான் சார். இப்போ நான் சொல்றது, நீங்க வந்து பாதிரியாரும் செத்து போறாரு, அந்த விட்ச்கிராஃப்ட் அப்படி இருக்காங்க அப்படின்னா நாத்தியத்தாரும் சொல்ல வரீங்க. அதையாச்சும் ஓப்பனா சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க உங்க டயலாக்ல எல்லாம் தெளிவா தெரியுது. இந்த படம் எந்த மதத்தையும் குறிப்பிடல, மதமே கிடையாது, கடவுள் போயின்னு சொல்றீங்களா இல்லையா சார்? கடவுள் போய் சமாளிக்காதீங்க. சமாளிக்கலாம் இல்ல சார், நானு சமாளிக்கலாம் இல்ல. நான் வந்து கடவுள் போய் சொல்ல எண்டிங்ல வந்து கடவுள் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லையே. டயலாக்ல வருது சார். அதாவது நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா பாத்தீங்க அப்படின்னாக்க கடவுள் ஒருவனே காப்பவன், நீ என்னதான் இப்படி பேசிட்டு இருந்தாலும் கடவுள் ஒருவன் தான் உன்னை வந்து காப்பாத்தணுன்ற மாதிரி நான் முடிச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல சொல்லிருக்காங்க, பிரசன்ட்க்கு வாங்க. காப்பார் எவ்வளவு சொல்லிட்டு சார். அப்படி இல்ல சார், ஒரு படத்துல வந்து வில்லன் வந்து கொலை பண்ணிட்டே வரானா, கடைசியில அவன் முடிவு வந்து ஹீரோ வந்து கொல்ற மாதிரி தான். சோ அந்த பேசிஸ்ல தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். காப்பாருங்கிறது சரியான வார்த்தையே இல்லைங்கிறது என்னுடைய வார்த்தை. சரிண்ணா, அப்ப நீங்க காத்துருங்கண்ணா, நீங்க எங்களை காத்துருங்கண்ணா இந்த மாதிரி கேட்காம. இல்ல அதையா சொல்லணும், நாங்க நாத்தியம் தான் சொல்றோம். இந்த கதை அதான் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லண்ணா, உங்களுக்கு இந்த படத்துல பார்க்கும்போது நாத்திகம் மாதிரி தெரியுதா? தெரியல. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? நாத்திய படம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தெரில என்ன பேசணும்னு தெரில. என் ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு லீடாக லான்ச் ஆகிறேன். இந்த படத்தில் வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி சப்போர்ட் வந்துட்டு இந்த படத்தையும் கொடுப்பீங்க. இந்த படத்தை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தெரில, இன்னும் தெரில, ரொம்ப ஒரு மாதிரி படன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ ஹாரிஃபைங்காக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நீங்களாம் தான் சொல்லணும். நீங்களாம் சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்து நீங்கள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு கேட்குறோம். ஐயா பேசுங்கய்யா, நான் பேசுறது தெரிலையா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போது எங்களுக்காக எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி எங்கள் படத்தை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் அந்த படத்தோட டைரக்டர். என்னோட பேர் மணிகண்டன் ராமலிங்கம். ஸோ ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் பண்ணி
ஒரு இந்தியா ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான் இந்த சாத்தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் பைபிள் அப்படின்ற டைட்டிலில் தான் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தோம். டைட்டில் டீசர் எல்லாமே வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். அப்போது நாங்கள் வந்து ப்ராப்பராக சென்சாருக்கு போயிட்டு தான் வந்து டைட்டிலை வந்து நாங்கள் லான்ச் பண்ணி எல்லா தேட்டர்ஸ்லையும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்து ப்ரொமோட் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. அப்புறம் நாங்கள் வந்து படத்தை வந்து நாங்கள் சென்சாருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டைட்டிலையும் மாற்ற சொல்லிட்டாங்க, நிறைய கச்சும் விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஷார்ட் பீரியடில் எங்களுக்கு இந்த திரும்ப இந்த டைட்டிலை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு டைம் எடுத்துருச்சு. ஸோ அந்த ஒரு ஃபார்மேஷன், அந்த ஒரு எலமெண்ட்டை கொடுக்கறதுக்கே ஒரு டைம் எடுத்துருச்சு. அதனால தான் நாங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸிங்கில் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் தான் வந்து எங்களுக்கு கொண்டு போய் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்கணும். விடிஞ்சா எங்களுக்கு ரிலீஸு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில. மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ இது எப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்றதும் எங்களுக்கு இப்போ வரையும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ இதுதான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ ஒரு நல்லதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிளாக் பைபிள் அப்படின்ற விஷயம் வந்து மேலை நாடுகளில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வச்சது. அங்கே ஒரு விஷயத்த கருவாக எடுத்து தான் நாங்கள் பண்ணது. ஸோ அந்த டைட்டில் தான் நான் எடுத்து ஸ்னாப்சிஸ்லாம் கொடுத்து நான் கொடுத்தேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நான் ப்ராப்பராக இதை ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி எல்லாமே கேட்டோம். இல்லை நாங்கள் கேட்டோம். எல்லா இதுலேயும் போயிட்டு நாங்கள் இல்லை சார், நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் கேட்டோம் சார். கேட்டுட்டு நாங்கள் போயிட்டு இதை வைக்கலாமான்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போய் லான்ச் பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஸோ கடைசியாக நாங்கள் போய் சென்சார்லேயும் இதை பண்ணிக்கலாமான்னு கேட்டோம். நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டு சென்சார்லேயும் நாங்கள் கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்த மாறுபாடு தான் இது. இந்த டைட்டிலுமே அவங்க சஜஸ்ட் பண்ணல. ஆமாம், ஓகே. அதான் சார் இவங்க நீங்கள் ஓகே ஓகே இதுல பைபிள் சம்பந்தப்பட்டதுல இந்த கட்டம் கிடையாது. இந்து மதத்துல அந்த கட்டம் உண்டு. எந்த அடிப்படையில் அந்த கட்டத்தை காமிக்கிறீங்க? கட்டம்னா புரியல. கட்டம் காமிக்கிறீங்களா? கட்டம் அது வந்து விட்ச்கிராஃப்ட் சிம்பிள்ஸ் அது. ஸோ அது வந்து மேலை நாட்களில் விட்ச்கிராஃப்ட் சிம்பிள்ஸ் அப்படி இருக்கும். ஒரு உடம்பு அந்த பைபிளில் இருக்கிறது கிடையாது. ஆன்டி கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது. அதை தான் சொல்லுவாங்க கீரல் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து இந்த கீரல் எழுத்துக்கள்லாம் அந்த புக்கில் இருக்கிறது. ஸோ அதுதான் உடம்புல இருக்க தழும்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து ஹீரோ இவர் பண்ணியிருக்கிறது சொல்லியிருப்பாரு. இதை நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்ததுனால தான் எனக்கு வந்து இது எல்லாமே கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாரு. பைபிள் கிடையாதுங்க, பிளாக் பைபிள். இது வந்து அந்த இதுக்கு ஆப்போசிட்டா உள்ள இதுல இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஸ்பெயின், பிரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், சாத்தான்ங்கிறது கிறிஸ்தவனா வேற ஜாதியா? எனக்கு புரியல. சாத்தான் சொல்றீங்க, அது பைபிள்ல இருக்கா இல்ல வேற இதுல இருக்கு? வேற இதுல இருக்கு. வேற இதுல இருக்கு. கிறிஸ்தவனுக்கு வேற இருக்கு. ஆமா, இப்போ நீங்க மெக்சிகோல இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு படத்துல இதே மாதிரி டைரக்ட் சொன்னாரு. நீங்க சொன்னாரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அது இங்க இல்லையேங்கிறேன் சார். அது இப்போ இங்கே ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஒரு புது விஷயத்த சொல்லலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். முன்னாடி காலத்துல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் படைப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் எவிடன்ஸா நான் எடுத்து சிபிஎஃப்சிலையும் காட்டினேன். அதை நான் எடுத்து ரிசர்ச் பண்ணி பண்ண விஷயம் தான் இருக்கு. முன்னாடி நடந்த விஷயம் தான், ஒரு ஃபிக்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுற விஷயம் தான். இப்போ இருக்கு, இங்கே இருக்குன்ற மாதிரி நான் எதுவுமே காட்டுறேன். இந்த படம் நாத்திகத்தை சொல்லுதா இல்லையா? என்ன காரணம்னா, கடவுள் காப்பாருன்னு சொல்றீங்க, இதையும் சேர்த்தானே ஏன் காக்கலன்னு அந்த பொண்ணு கேட்குது. அந்த கேள்விக்கு விட என்ன சார்? அதான் அவங்க காக்கலன்னு ஒரு சைடு வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு சைடு இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல போய் அவங்க வந்து காக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல போறாங்க. அவங்களே தான் அழிச்சுக்கிட்டாங்க. அவங்க அழிச்சுக்கிட்டாங்க தானே. அவங்க நல்லா வாழலையே, இந்த விட்ச்கிராஃப்டை கையில் எடுத்துட்டு அவங்க வந்து நல்லா வாழலையே. சரி, அப்போ அந்த பாதிரியார் தான் செத்து போயிடுறாரு சார். அதுதான் சார். இப்போ நான் சொல்றது, நீங்க வந்து பாதிரியாரும் செத்து போறாரு, அந்த விட்ச்கிராஃப்ட் அப்படி இருக்காங்க அப்படின்னா நாத்தியத்தாரும் சொல்ல வரீங்க. அதையாச்சும் ஓப்பனா சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க உங்க டயலாக்ல எல்லாம் தெளிவா தெரியுது.
இந்த படம் எந்த மதத்தையும் குறிப்பிடல, மதமே கிடையாது, கடவுள் போயின்னு சொல்றீங்களா இல்லையா? சார் கடவுள் இந்த போய் சமாளிக்காதீங்க. சமாளிக்கலாம் இல்ல சார், நானு சமாளிக்கலாம் இல்ல, நான் வந்து கடவுள் போய் நான் சொல்ல எண்டிங்ல வந்து கடவுள் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லையே இல்லையா, டயலாக்ல வருது சார். அதாவது நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா பாத்தீங்க அப்படின்னாக்க கடவுள் ஒருவனே காப்பவன், நீ என்னதான் இப்படி பேசிட்டு இருந்தாலும் கடவுள் ஒருவன் தான் வந்து காப்பாத்தணுன்ற மாதிரி நான் முடிச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல சொல்லிருக்காங்க, பிரசன்ட்க்கு வாங்க. காப்பாரு எவ்வளவு சொல்லிட்டு சார் அப்படி இல்ல சார், ஒரு படத்துல வந்து வில்லன் வந்து கொலை பண்ணிட்டே வரானா கடைசியில அவன் முடிவு வந்து ஹீரோ வந்து கொல்ற மாதிரி தான். சோ அந்த பேசிஸ்ல தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். காப்பாருங்கிறது சரியான வார்த்தையே இல்லைங்கிறது என்னுடைய வார்த்தை. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா, அப்ப நீங்க காத்துருங்கண்ணா, நீங்க எங்களை காத்துருங்கண்ணா, இந்த மாதிரி கேட்காம. இல்ல அதையா சொல்லணும், நாங்க நாத்திக்கு தான் சொல்றோம். இந்த கதை அதான் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லண்ணா, உங்களுக்கு இந்த படத்துல பார்க்கும்போது நாத்திகம் மாதிரி தெரியுதா? தெரியல அவ்வளவுதான். விஷயம் என்ன சொல்றீங்க? நாத்திய படம் தான் இது. அதை அப்படி மலங்கடிக்கிறாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றது அந்த புதுசாதான் இருக்கு, நிறைய உழைச்சிருக்கீங்க, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அது பாக்குறதுக்கு எங்களுக்கே பயமா இருக்கு. மக்கள் எப்படி உட்காந்து பார்ப்போம்? நான் மியூசிக்கை போட்டு காது வேற ஒரு பக்கம் ஏத்தி வச்சிருக்கீங்களா, சவுண்ட தெரியல. மேபி லைட்டா சவுண்ட் அதிகமா இருந்திருக்கும். இங்க இங்க பாருங்க, பாஸ்ல அவ்வளவு அழகா இருந்தாரு, இங்க அவ்வளவு அழகா இருக்காரு. அவங்க அம்மா கேரக்டர் இருந்தாலும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஹீரோயின் எக்ஸ்ட்ரானரி. ஆனா எங்களை உட்காந்து ரசிக்க விடாம ரத்தமும் சதையும் கண்ணை பிடிங்கி போட்டு பயமுறுத்துறீங்களே, காக்கா பிடிங்க. ஐடியாவே அதான். கொஞ்சம் ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலாம்னு யோசிக்கும் போது, இப்போ நீங்க பயம் சொல்றீங்களா, ஹாரர்ல நமக்கு தேவையா அந்த பயமான எலிமெண்ட் தானே. சோ அந்த பயமான எலிமெண்ட் கொடுக்கணும்ன்றதுதான் படத்தோட மொத்த ஐடியாவே. பயத்துல தியேட்டர் விட்டு ஓடிடக்கூடாதுல்ல. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைண்ணே, ஹாரருக்குன்னு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இது பார்க்கும்போது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஐடியாவே வந்துட்டு கடந்த ஒரு 4-5 வருஷத்துல வந்துட்டு என்ற அளவுக்கு தான் வந்துட்டு ப்ராப்பர் ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணுன்றது தானே ஐடியா, மற்றபடி வேற. டைரக்டர் சார், அதே மாதிரி ஒரு கேள்வி. நீங்க இந்துவா? இந்து. ப்ரொடியூசர் கிறிஸ்டின். உங்களுக்கு பணம் போடுற இந்த மாதிரி கதையை தான் எடுக்கணும், சாத்தான புரட்ட சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது கட்டளை இட்டாரா? அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம் இல்ல. இல்ல, நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் சேர்ந்து உறுதிமொழி மாதிரி ஒரு பாட்டு ஏத்தோம். எம்மதமும் சம்மதமாகும் அப்படின்னு போயிட்டோம் ஜாலியா அப்படியே. இல்ல சார் அப்படி இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அப்படி பார்த்தா நன்னு காஞ்சுருங்களே, யாரும் பார்க்காம இருக்காங்க. இல்ல நான் படம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நானும் கதை கேட்டேன். என் பேரு ஃப்ரெட்ரிக் ஜான். நானும் வந்துட்டு சண்டே சர்ச்சுக்கு போவேன். இதோ இப்போ இங்க முடிச்ச நேரம் நான் வந்துட்டு சாய்பாபா கோயிலுக்கு தான் போறேன். கடைசியா படத்துல வந்துட்டு அந்த நம்பிக்கை ஒண்ணு இருக்குல்லண்ணே. என்ன அடுத்த பாட்டுலலாம் இல்லைண்ணே, இந்த பாட்டுலயே வந்துட்டு கடைசியா நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா வந்து எங்க போனாலும் கடைசியா புரியல கடவுள் நம்புதானே சார் வருது. அண்ணா சாரிண்ணா, எல்லாரையுமே காப்பாத்துவாருண்ணே கடவுள் வந்துட்டு. கடைசியா வந்துட்டு நீங்க எங்க போனாலும் கடவுள் கிட்ட தான் நீங்க வந்துட்டு தஞ்சம் அடையணும் அப்படின்ற மாதிரி மேட்டர் தானே சொல்லிருக்கேன். பொய் சொல்ல தெரியாதுண்ணே. நாங்க மதம் இல்லைன்னு சொன்னா அது சந்தோஷம். அதை விட்டுட்டு சமாளிப்பாரு. மதம் இல்லைன்னு சொன்னீங்களா? மதம் இல்லைன்னு சொல்லல, எங்கண்ணே சொல்லியிருக்கேன், எனக்கே தெரியலண்ணே. மதம் இல்லைன்னா நான் சொல்லண்ணே, கடைசியில் அவர் தான் காப்பாற்றுவாங்கன்னு சொன்னோம். கடைசியில் இதுக்கு முன்னாடி இந்த கிளைமேக்ஸ் வந்து ஆனா அது ஃபர்ஸ்ட் சீன்லண்ணே. அண்ணா ஃபர்ஸ்ட்ல ஒரு டெட் பாடி விழுந்துருக்குண்ணே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை வந்து இனிமே உழுவாம இருக்கிறதுக்கு அவர் தான் வந்து காப்பாற்றணும். கடைசியா அந்த ஊரை வந்து தான் காப்பாத்துற மாதிரி. எனக்கு பேசிக்கா வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்துட்டு இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நீங்க பிடிக்கும்ன்றதுனால நான் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்ல ஹீரோவா, கதை பிடிச்சிருந்தது. அதான் எக்ஸ்பெரிமெண்டலா பிடிக்கும். எனக்கு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டெபியூ டீமோட ஒர்க் பண்ணோம், டெபியூ டைரக்டரோட ஒர்க் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஏன்னா அப்படி வரும்போது கொலாபரேட்டிவா வந்துட்டு புதுசா ஒன்று கிடைக்கும். அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலா நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கதை கேட்கும் போது எனக்கு கதையா பிடிச்சிருந்தது. ஸோ கதையா பிடிக்கும் போது எனக்கு வந்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்றதான்.
இதுல மோர் தேன் கதாநாயகன் நான் வந்துட்டு கதையின் நாயகனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஹீரோ அப்படின்றதுலாம் கிடையாது. இதுல வந்துட்டு சாகர்ன்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட பிளஸ் நிறைய கேரக்டரும் இருக்கு. ஸோ அலிஷா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இதுல நான் தான் கதாநாயகன் அப்படின்னு இல்லை. படத்துல நம்ம சொல்லும் போது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா அது வந்துட்டு ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் எனக்கு இந்த கதையின் நாயகனா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாரர் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு நோக்கத்தில் தான் இந்த படம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்கள் மாதிரி யங் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாரும், இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண எல்லாரும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அப்படி இல்லைண்ணா, எல்லாமே ஒவ்வொரு டைப். இல்ல இது அது நிறைய படத்துல வயலன்ஸ் இருக்கும். அண்ணா உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா அடுத்த படத்துல பண்ணிடலாம். மணி ப்ளீஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு February 27 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தள்ளி ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இதுக்காக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை பத்தி ப்ளீஸ் நல்லபடியா பேசுங்க. அதனாலதான் நீங்க கொண்டு வந்த டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் சென்சர் போர்டு கூட போயிட்டு அதுக்கப்புறம் A-rated தான் வந்திருக்கு. ஓகே, இது குடும்பத்தோட பார்க்க முடியாது, பசங்களோட பார்க்க முடியாது. பட் நீங்க அடல்ட்ஸா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு இந்த படத்தை பத்தி ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்க. டிக்கெட்ஸ் ஆல்ரெடி புக்கிங் ஓப்பனா இருக்கு. புக் பண்ணிட்டு கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும் நீங்க எல்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூடா. மேடம் இல்ல இந்த படத்துல வந்து ரொம்ப ஆக்வர்டா உங்களை வந்து எல்லா கேரக்டரும் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல அம்மா மட்டும் காட்டியிருக்காங்க. ஆனா அதை விட அம்மா பேய் மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு டைமும் வந்து உங்க மேக்கப் போடும்போது என்ன டைம் ஒத்துக்கல. எல்லாம் தெரிஞ்சுதான் எடுத்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ சாப்பிட்டுதான் வரும். அந்த மருத்துவக்குள்ள இருந்தே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆளு நீங்க. இது ஒரு கதை. லைக் மணி சார் சொன்ன மாதிரி இது ஒரு புதுசா ஏதோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு நோக்கம். பிளஸ் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, நாங்க எல்லாருமே ஃப்ரெஷ் டீம். ஸோ இதெல்லாம் ஒரு டேலண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான். எந்த ஒரு மதத்தை புண்படுத்தணும்னு எங்க எண்ணமே இல்லை. அது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மதத்துக்கு டெரோகேட்டரா நாங்க பேசினது இல்லை. நீங்க படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் என்டர்டெயின்மெண்ட். ஆஸ் அன் ஆக்டர் நாங்க எல்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இந்த கதைக்கு எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியும்னு மட்டும்தான் நாங்க எல்லாம் பண்ணோம். ஸோ மற்றபடி நீங்க தான் பார்த்து அந்த படத்தை பத்தி பேசி ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது இந்த படம் நீங்க எடுக்கும் போது ரியல் லைஃப்ல சாத்தானோட இடையூறு ஏதாவது உங்களுக்கு இருந்தது? ஏன்னா நைட் எஃபெக்ட்ல அதிகமா பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அப்படி இல்லை, எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வந்ததில்லை. இவங்களுக்கு வந்திருக்குன்னு இருக்காங்க, இவருக்கு வந்திருக்குன்னு இருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனா ஷூட்டிங் டைம்ல எதுவும் நடக்கல, யாருக்குமே எதுவும் நடக்கல. எதனால இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். எஃப்ஜே கோவக்காரு ஏதாவது சொன்னாரா? அப்படிலாம் இல்ல, நிறைய அடி அவர் தான் வாங்குறாரு. நாங்க பின்னாடி அடி அடிச்சிட்டோம். எஃப்ஜே கோவக்காரன்றதே வந்துட்டு ஒரு பொய்னா கிடையாது. எஃப்ஜே ஒரு பாவப்பட்ட ஜீவன். பாருங்க, உங்களுக்கு தெரியாதா 1000 லைட்டு நம்ம பாவப்பாட்டுன்னு ஓரமா எங்கேயோ இருக்கோம். ஸோ வந்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்க நிக்கிறது எல்லாருமே என்னோட டீம் நிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் எல்லாருமே வந்திருக்காங்க. இவர் தான் மியூசிக் டைரக்டர். ஆமாண்ணா, இவர் தான் மியூசிக் டைரக்டர். அங்க ஆர்ட் டைரக்டர் நிக்கிறாங்க, காஸ்டியூமர்ஸ், அப்புறம் இந்த ஃபுல் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ் வந்து போட்டது படத்துல த்ரூ அவுட்டா போட்டது இவங்க. ஸோ டோட்டலா எல்லாமே ஒரு டெபியூ டீம்ல தான் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சு பேஷண்டா ஒரு ஆர்டிஸ்ட் என்ன ஹேண்டில் பண்ணி எல்லாம் மேக்கப் பண்ணி செம்ம ரொம்ப ரொம்ப குட் எஃபர்ட். ஸோ இவ்வளவு கண்டிப்பா பாராட்டணும்.
நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு இப்படி இருக்கு, இந்த கண்ணு புடுங்குது, இது எல்லாமே வந்துட்டு ப்ராஸ்தட்டிக்ல பண்ணது தான். அண்ட் ஆல்சோ என்கிட்ட வந்துட்டு இன்டர்வல் பிரேக்ல வந்துட்டு ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி செட்டு போட்டிங்களா வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே செட்டு கிடையாது, எல்லாமே வந்துட்டு லைவா போயிட்டு இங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு படங்கள் ஷூட் பண்ணாத லொகேஷன்ஸ்ல போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிருக்கோம். அதோ பேச விடலானே. மேடம் வாங்க மேடம். ஆனா அவங்களால வாய் மூடி இருக்குனாங்க, அவங்களால பேச முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ட்ரை பண்ணலாம். ஆமா முன்னாடி வாங்க. முடிஞ்ச அளவு பேசு. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷீபா. ஏதாவது கேக்குறீங்களா? கேக்குது அண்ணா ஏதாச்சும் கேக்குறீங்களான்னு கேக்குறாங்கடா. இல்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மேக்கப் போட்டு? ஏன்னா அவங்க வந்து படம் ஃபுல்லா வராங்க, பாதியில வராங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மேக்கப் போட்டு? இல்லை, உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேம் எப்படி போட்டாங்கன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா. இந்த கண்ணு மூடி இருக்கு, ப்ளஸ் வாயு இது பண்ணங்காட்டி தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி ரொம்ப ட்ரை த்ரோட் ஆகுது. இதுக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ. சாரி என் பேச. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, டன். Thank you all. Thank you so much.